நாம் எமது மனம் உடல் இரண்டும் இலகுவாக இருக்கின்றதா என்பதை கவனிப்போம். அந்த நிலைக்கு நாம் செல்லக்கூடியதாக இருக்கின்றதா? எது எம்மை தடுக்கின்றது? முக்கியம். நிச்சயமாக எண்ணங்கள் மூலமாகத்தான் நமக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதுவானாலும் எமக்கு அந்த தொடர்பு கிடைப்பது வெளித்தொடர்பு கிடைப்பது எண்ணங்களால். அதனால்தான் இந்த எண்ணங்கள் நமது அகங்காரம் மமகாரத்தால் வருவது. எனவே இவைதான் நமது தியானத்துக்கு தடையாக இருப்பவை. அவை எங்கிருந்து வருகின்றது? எங்கேயோ கடந்த காலத்தில் நிகழ்ந்த ஒன்றாக இருக்கலாம் அந்த எண்ணங்கள், அது தொடர்பானவையாக இருக்கலாம். அல்லது கடந்த கால அனுபவங்களால் எமக்கு வரும் ஐடியாக்கள் எமது மனதில் தோன்றும் எண்ணங்களாக. அல்லது எதிர்கால வாழ்வை பற்றி சிந்திப்போம், பிள்ளைகளை பற்றி, எமது எதிர்காலத்தை பற்றி, அல்லது இந்த உலகத்தின் எதிர்காலத்தை பற்றி ஏதோ ஒன்று. அப்போ இந்த 2 வகையான எண்ணங்கள் தான் நமக்கு வருகின்றது. அவைதான் மூல காரணம். அதனால்தான் நமக்கு பயமான எண்ணங்கள், பயமுறுத்தும் எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான எண்ணங்களும் கூட நமக்கு வரலாம். அதுவும் நமது அனுபவங்கள், கடந்த கால அனுபவங்களில் இருந்து நமக்கு வருவது. எதுவானாலும் நாம் இப்பொழுது அவற்றை மன்னித்து விடுவோம். நான் எனது எண்ணங்களை மன்னிக்கின்றேன். எனது மனதில் தோன்றும் பிரச்சனைகள் பற்றிய எனது கவனம் பிரச்சனைகள் கவலைகளில் போனால் அதையும் நான் மன்னிக்கின்றேன். எனது கவனத்தை நாம் தலை உச்சி குலுக்கி கொண்டு வருவோம். எமது கவனத்தை எதிர்வினை புரிய வேண்டாம். எதற்கும் உங்களுடைய எண்ணங்களுக்கே நீங்கள் எதிர்வினை புரியாதீர்கள். திடீரென்று ஒரு எண்ணம் வரலாமோ, இது செய்ய வேண்டும் என்று. ஆனால் எதிர்வினை புரியாதீர்கள். இப்பொழுது நாம் தியான நிலைக்கு செல்ல இருக்கின்றோம். இது நமது நிகழ்காலம். இப்பொழுது நாம் தியான நேரம். எனவே எண்ணங்களுக்கு நாம் சொல்லுவோம், ஓகே, நான் பிறகு அதுகளுக்கெல்லாம் பிறகு பார்த்து கொள்வோம். அவற்றை மன்னித்து விடுவோம். யாராவது எமது கவனத்தில் வந்தால் அதையும் மன்னித்து விடுவோம். தாயே, நான் அனைத்தையும் மன்னிக்கின்றேன். என்னையும் மன்னிக்கின்றேன், மற்றவர்களையும் நான் மன்னிக்கின்றேன். அதுபோல் எனது பிள்ளைகளையும் மன்னித்து விடுங்கள். எனது தவறுகள், எனது அறியாமை, எனது முட்டாள்தனங்கள், எனது சோம்பேறித்தனம், அனைத்தையும் மன்னித்து விடுங்கள். அழிவுகரமானவற்றை அனைத்தையும் மன்னித்து அதை என்னிடமிருந்து முழுமையாக எடுத்து விடுங்கள் தாயே. நமக்குள் அழிவுகரமாக இருப்பவை
முக்கியமாக இந்த ஆத்மாவின் 6 எதிரிகள். ஸ்ரீ கிருஷ்ணா கீதா உபதேசத்தில் இதை பற்றி விளங்கப்படுத்தி இருக்கின்றார். இந்த 6 எதிரிகள் அவையால் வரும் எண்ணங்கள் நமது அகங்காரம் மமகாரத்தூடாக வேலை செய்கின்றது. இந்த எதிரிகள், இந்த 6 எதிரிகளும் எவ்வாறு எமக்குள் வேலை செய்கின்றது? எமது அகங்காரம் மமகாரத்தின் ஊடாக எமக்கு எண்ணங்களை தந்து எம்மை தவறுகள் செய்ய, பிழையான செயல்களை செய்ய எம்மை வழிகாட்டுகின்றது. எவ்வாறு நாம் மனதாலும் பிழை செய்கின்றோம், எமது செய்கைகள் உடலாலும் தவறு செய்கின்றோம். எனவே இவற்றை நாம் எவ்வாறு வெல்லுவது? நிச்சயமாக அவை எம்மை ஆளவிடக்கூடாது, நாம் ஆள வேண்டும். அவற்றை நாம் ஆள வேண்டும். இன்றைய தியானத்தில் நாம் அதை பார்ப்போம். ஒவ்வொரு 7 சக்கரமாக நாம் செல்லும் போது அவற்றை நாம் பார்ப்போம். நமது நாடிகளுக்கு எதிரானவை நாம் பார்த்தோம். நமது இடது நாடி, நமது கவனம் ஆத்மாக்கு எதிராக செல்லும் போது இடது நாடி பாதிப்படைகின்றது. வலது நாடி எமது அகங்காரம், நான் தனித்தவன் என்று அந்த நமக்கு அப்பாற்பட்ட அந்த சக்தியை நாம் அறியாதிருக்கும் போது அகங்காரத்துக்குள் அகப்பட்டு எமது வலது நாடி பாதிப்படைகின்றது. அதனால் இந்த 6 எதிரிகளும் நன்றாக எமக்குள் இருந்து வேலை எம்மை ஆட்டி படைக்கின்றது. எமது மனதாலும் உடலாலும் நாம் தவறுகள் செய்கின்றோம். நடுநாடி நிகழ்காலத்தில் நாம் எமது இருதயம் தூய்மையாக, நேர்மையாக, உண்மையாக இருப்பதிலிருந்து விலகுகின்றது. நாம் நமது வாழ்வின் நோக்கம் என்ன என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். இந்த சக்தி, இறை சக்தி எம்மை தன்னுடைய பிரதிபலிப்பாக படைத்திருக்கின்றது. இந்த அன்பு சக்தி தன்னுடைய பிரதிபலிப்பாக எம்மை படைத்திருக்கும் போது நாமும் ஒரு அன்பு நிறைந்தவர்களாக மாற வேண்டும். ஆத்மாக்களாக, அதாவது பரமாத்மாவை பிரதிபலிக்கும் ஆத்மாக்கள். அதன் அர்த்தம் பரமாத்மாவின் நற்குணங்கள் அனைத்தையும் பிரதிபலிப்பவர்களாக, அழகு நிறைந்தவர்களாக மாற வேண்டும். அதற்கு நமக்கு தூய இருதயம் அவசியம். எமது இந்த தேடுதலில் நாம் நேர்மையாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். இதுவே எமது நாடிகளின்கான அடிப்படையான பாதிப்பு. இப்பொழுது எமது இந்த 6 எதிரிகளையும் நாம் பார்ப்போம். எமது இடது நாடி வலது நாடி சமநிலையில் இருக்கின்றதா என்பதை முதலில் கவனிப்போம். இடது கை மடியில், வலது கை பூமியை நோக்கி வைப்போம். இதில் நாம் சொல்லுவோம், நான் ஒரு தூய ஆத்மா. இதை நாம் எந்த கேள்வியும் கேட்காமல் திறந்த மனதோடு நாம் அதை பார்ப்போம். திறந்த மனதோடு நாம் பார்க்கும் போது இந்த வார்த்தையின் தத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம். சந்தேகப்பட்டால் அதன் தத்துவத்தை உணரும் சந்தர்ப்பத்தை இழந்து விடுகின்றோம். எனவே ஒரு விஞ்ஞானி போல், விஞ்ஞானி ஏதோ ஒரு ஒன்றை
மனதில் அவருக்கு சரி என்று ஒன்று ஒரு ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கின்றார். அந்த கண்டுபிடிப்பை சந்தேகப்படுவதில்லை. அவர் பொறுமையாக பரிசோதித்து அதை நிரூபிக்க பார்ப்பார் திறந்த மனதோடு. அதுபோல்தான் நாமும், நான் ஒரு தூய ஆத்மா, இந்த வசனம் திறந்த மனதோடு நாம் பார்ப்போம். நமது இருதயத்தை முழுமையாக திறப்போம். அங்கு கள்ளம் கபடம் சூதுவாது ஒளிவு மறைவில்லாது நமது இருதயத்தை திறப்போம். ஒரு குழந்தை போல் இன்னசென்ட் என்றால் மிகவும் ஒரு அப்பாவித்தனம், ஆனால் ஞானம் நிறைந்தது. ஏனென்றால் நாம் இப்பொழுது ஒரு விஞ்ஞானி போல் திறந்த மனதோடு எம்மை அறிய முற்படுகின்றோம். இருதயத்தில் தூய்மை, நேர்மை, உண்மை, தாயே, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி விடுங்கள். கடந்த காலம் முடிந்த ஒன்று, அதனுடைய தாக்கங்களிலிருந்து என்னை முழுமையாக விடுவித்து விடுங்கள். இப்பொழுது நான் ஒரு தூய ஆத்மா. மனதில் எந்த சலனங்களும் இல்லை, எந்த குழப்பங்களும் இல்லை, எந்த எண்ணங்களும் இல்லை. எனக்கு மன சக்தியை அதிகரித்து தாருங்கள். எனக்கு உறுதியான மனத்தை தாருங்கள். இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். நமது வலது நாடி எதிர்காலம். நாம் அனைவரும் நமது எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அனைவருக்கும் அந்த விருப்பம் அது தானாக இருப்பதுண்டு. அது இருக்க வேண்டும். முக்கியமாக அதனுடைய தத்துவத்தை நாம் அறிந்து கொள்வோம். நாம் படைக்கப்பட்டது அன்பின் நிமித்தம். நமது பெற்றோரும் அன்பு காரணமாகவே நம்மை இந்த உலகுக்கு கொண்டு வந்தார்கள். இப்பொழுது பெற்றோருக்கும் அப்பாற்பட்ட சக்தி நம்மை இந்த உலகுக்கு கொண்டு வந்த சக்தி, அதுவும் தனது அன்பை பிரதிபலிப்பதற்கே நம்மை கொண்டு வந்திருக்கின்றது இந்த உலகுக்கு. ஸோ அதுவே நாம் ஏன் இந்த உலகில் இருக்கின்றோம், இதுவே அதனுடைய முக்கியத்துவம். நாம் நமது மூலம், அதாவது நம்மை படைத்த அந்த சக்தி, அந்த அன்பை, அதனுடைய அன்பை நாம் பிரதிபலிக்க வேண்டும். நாம் அதனுடைய ஒரு அங்கம். அந்த குடும்பத்தில் நாம் ஒருவர். குடும்பம் நன்றாக, அதாவது இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் நன்றாக அமைதியாக ஒருங்கிணைப்போடு செயல்பட வேண்டுமானால் நாம் அனைவரும் அதோடு ஒருங்கிணைய வேண்டும், இணைப்பு வேண்டும். நான் தனித்தவன் அல்ல. நான் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம். இந்த பிரபஞ்சமே என்னை கவனித்துக் கொள்கின்றது. எனவே எதிர்கால கவலைகள் மறைகின்றது. இதுவும் நாம் ஒரு விஞ்ஞானி போல் நமக்குள் நடைபெறும் மாற்றங்களை நாம் அவதானிக்க வேண்டும். எனக்குள் அந்த எதிர்காலத்தை பற்றிய
ஒரு பாதுகாப்பு உணர்வு எனக்குள் வர ஆரம்பிக்கின்றதா? இந்த ஆத்ம ஞானம், இந்த அறிவு நமக்கு வளர வளர, அனுபவங்கள் வளர வளர அந்த நிலை எனக்குள் ஏற்படுகின்றதா? தாயே, எனது வலது நாடியில் உள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளையும் என்னிடமிருந்து அகற்றி விடுங்கள். எனது வேண்டாத கவலைகள், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள், அதீத எண்ணங்கள், திட்டமிடல், தோல்விகளை சந்தித்தல், அதனால் இந்த அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் எனது மனதையும் உடலையும் ஆறுதல் அடைய செய்யுங்கள் தாயே. இந்த எண்ணங்களை தவிர்த்து நான் உண்மையை உணரச் செய்யுங்கள். நான் என்ற அகங்காரம், ஆக்ரோஷம், கோபம் அனைத்தையும் சரணாகதி செய்கின்றேன். எனக்கு தூய தெய்வீக ஞானத்தை தந்தருளுங்கள். எனது கவனத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். இந்த வலது நாடி சுத்திகரிப்பு, நீங்கள் உப்பு நீரோடு சுத்திகரிப்பது மிகவும் வலது நாடி குளிர்ச்சி அடைய விரைவாக உதவும். ஐஸ் பொதியும் நீங்கள் வைக்கலாம். இப்பொழுது எமது கையை இன்று எமது கல்லீரலில் வைப்போம். உப்பு நீர் சுத்திகரிப்பு தயாராக இருந்தால் உங்கள் கால்களை உப்பு நீரில் வையுங்கள். இடது கையை கல்லீரலில் வைப்போம். எமது இருதயம் போல் கல்லீரலும் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு. எமது கவனத்தை சுத்திகரிக்கும் உறுப்பு. ஆம், குண்டலினி தாயை கேட்போம். தாயே, எனது கல்லீரலுக்கு வாருங்கள். எனது கல்லீரலின் ஒவ்வொரு கலத்தையும் சீர் செய்யுங்கள். எனது கல்லீரலில் நடைபெறும் ஒவ்வொரு உடல் தொழிற்பாடுகளையும் சீரமைத்து தாருங்கள். கல்லீரலில் உங்களின் வருகையை நான் உணரச் செய்யுங்கள். எனது கல்லீரலை குளிர்ச்சி அடைய செய்யுங்கள். கல்லீரலில் முழு கவனத்தையும் வையுங்கள். தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு கல்லீரலை அவதானியுங்கள். கை வைத்திருக்கும் பகுதியை கவனியுங்கள். தாயே, எனது அதீத எண்ணங்கள், கவலைகளாலும் தவறான உணவு பழக்க வழக்கங்களாலும் நான் எனது கல்லீரலை பாதித்திருந்தால் என்னை மன்னித்து எனது கல்லீரலை சீரமைத்து தாருங்கள். இப்பொழுது எமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம்.
நடுநாடி இதயபூர்வமாக நாம் தூய்மையாக நேர்மையாக உண்மையாக இந்த தியானத்தில் நாம் வேண்டுவோம். குண்டலினி தாயே, என்னை எதுவானாலும் என்னை மன்னித்து என்னை தியான நிலைக்கு எடுத்து செல்லுங்கள் தாயே. எனக்கு அந்த யோக நிலையை தாருங்கள், இணைப்பை தாருங்கள். எனது சஹஸ்ராரத்தில் இருக்கும் 1000 நரம்புகளையும் ஒளியூட்டி எனது அறியாமையை இருளை முழுமையாக போக்கி விடுங்கள் தாயே. வலது கையை 2 அங்குல உயரத்தில் தலைக்கு மேல் வைப்போம். உச்சி குளிக்கும் கை உள்ளம் கைக்கும் இடையில் என்ன நடைபெறுகின்றது என்று கவனிப்போம். சூடாக இருக்கலாம் அல்லது குளிர்ச்சியாக இருக்கலாம். சூடாக இருந்தால் அந்த வெப்பம் தானா முழுவதும் வெளியேற நாம் விட்டு விடுவோம். எவ்வாறு விட்டு விடுவது, அதை கவனித்து கொண்டே இருங்கள். அது தானாக வெளியேறி முடிய குளிர்ச்சி பரவுவதை நாம் காணலாம். தலை உச்சி கைகள் அனைத்திலும் மற்றும் உடலில் எந்த பாகத்திலும் உங்களுக்கு வெக்கையாக சூடாக இருந்தால் மெதுவாக அமைதியாக பொறுமையாக கவனித்து கொண்டிருங்கள். இப்பொழுது வலது கையை மடக்கி கொண்டு வந்து இடது கையால் கவனிப்போம். 2 அங்குல உயரம். உச்சிக்குழியை மெதுவாக தளர்வடைய விட்டுவிடுங்கள். அல்லது எமது இடது கையையும் அடுக்கி கொண்டு வருவோம். இரு கைகளையும் திறந்து வைத்திருப்போம். இப்பொழுது 6 எதிரிகள் எமது சக்கரங்களின் 6 எதிரிகளை பார்ப்போம். மூலாதாரம். இந்த 6 எதிரிகளும் ஸ்ரீ கிருஷ்ணா அவர்கள் கீதா உபதேசத்தில் சொல்லியிருக்கின்றார். காம, குரோத, லோப, மோக, மத்சர, மதம். இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். காமம் என்பது ஆத்மாவுக்கு தேவையில்லாத அனைத்து ஆசைகளும், எதுவானாலும் பொருள் ஆசையாக இருக்கலாம், இந்த உலக விடயங்களில் ஆசையாக இருக்கலாம், தவறான ஆசைகளாக இருக்கலாம். எதுவானாலும் எமது மூலாதார சக்கரத்துக்கு எதிராகின்றது. ஏனென்றால் எமது குழந்தை உள்ளத்துக்கு, அந்த அப்பாவித்தனத்துக்கு அவை எதிராக இருக்கின்றது. எனவே அதை எவ்வாறு நாம் வெல்லுவது? அதை நாம் எம்மையாள விடக்கூடாது. நாம் தூய விருப்பத்தை நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆத்மாவுக்கு வளமானவை தூய விருப்பம், மன உறுதி வேண்டும், உண்மையை உணர வேண்டும். நான் ஒரு தூய ஆத்மா, அதிலிருந்து நாம் தவறக்கூடாது. அந்த உண்மையை நாம் சந்தேகிக்க கூடாது. ஒரு விஞ்ஞானி போல் ஒவ்வொரு நாளும் திறந்த மனதோடு அதற்கான ஆதாரங்களை நாம்
இந்த தியான அனுபவம் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த உண்மை நமக்குள் நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். நான் ஒரு தூய ஆத்மா என்னும் போது நமக்கு அது அமைதியை தருகின்றது. அந்த அமைதி மெதுவாக நம்மை தூய்மைப்படுத்துகின்றது. எமக்குள் இருக்கும் நற்பண்புகளை நாம் உணர ஆரம்பிக்கின்றோம். இதனால் ஒரு ஆனந்தம் வருகின்றது. இதுவே நான் ஒரு தூய ஆத்மா என்பதற்கான நிரூபணம். தூயவை எம்மை வளம்படுத்துகின்றது. நமக்கு இறுதியில் அந்த ஆனந்தத்தை நாம் உணரலாம் நமக்குள். தூய விருப்பங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நல்ல ஒழுக்கங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். திருமணம், குடும்பம் நமக்கு மிகவும் அவசியம். ஏனென்றால் இவை தர்மத்தின் எல்லைக்குள் நாம் வாழ்வதற்கு நமக்கு உதவுகின்றது. எனவே இந்த திருமண பந்தம், குடும்பம் என்பவை அதி உயர்ந்த ஒரு இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு. அவை எம்மை தர்மத்தின் எல்லைக்குள் வாழ நமக்கு உதவுகின்றது. இதுவே எமது மூலாதார சக்கரம். சிறிது நேரம் அதில் தியானிப்போம். மூலாதாரத்தை கவனியுங்கள். குண்டலினி தாயே, எனது மூலாதாரத்தை முழுமையாக ஒளியூட்டுங்கள். அதில் ஸ்ரீ கணேசர் அவர்களின் அனைத்து நற்பண்புகளையும் எனக்கு ஒளியூட்டி தாருங்கள். நாம் இனி வரும் வகுப்புகளில் ஸ்ரீ கணேசருடைய பண்புகள், அவர் எவ்வாறு நமக்குள் வேலை செய்கின்றார் என்பதை நாம் பார்க்கலாம். இப்பொழுது நமது இரண்டாவது சக்கரம் சுவாதிஸ்தானம். நமக்கு தெரியும், சுவாதிஸ்தானம் நமக்கு பெரும் ஆற்றலை தரும் சக்தி மையம். ஆற்றல் என்னும் போது அனைத்து நல்ல ஆற்றல்களும் நமக்குள் வெளிப்படுகின்றது. படிக்கும் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள், கல்வியில் சிறந்து விளங்குவார்கள், கலைத்திறனில் சிறந்து விளங்கும் ஆற்றல், பாடுதல், நடனம், சித்திரம் வரைதல், கைவேலைகள், கிரியேட்டிவிட்டி என்று சொல்லுவோம், அந்த படைக்கும் ஆற்றல். சில பேருக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் குடும்பத்தை அழகாக வைத்திருப்பார்கள், வீட்டை அழகாக வைத்திருப்பார்கள், தம்மை நன்றாக அழகுபடுத்திக் கொள்வார். அழகு இங்கு நாம் சொல்லுவது இந்த வெளி நாகரீகம் அல்ல. ஒருவரை பார்த்தால் இந்த நடை, உடை, பாவனை அனைத்தும் மிக அழகாக இருக்கும். அது அவருடைய கலைத்திறன், அவருடைய சுவாதிஸ்தான சக்கரம். ஏனென்றால் சுவாதிஸ்தான சக்கரம் நமக்கு தூய ஞானத்தை தருகின்றது, தூய கவனத்தை தருகின்றது. இதனால் நமக்குள் ஆற்றல் அதிகரிக்கின்றது. இதற்கு எதிரி கோபம். கோபம் வந்துவிட்டால் புத்தி மழுங்கிவிடும் என்று சொல்லுவார்கள். கோபம் வந்தால் எமது முழு சக்தியும், சுவாதிஸ்தானத்தினுடைய முழு சக்தியும் நாம் கோபத்தில் வீணாக்கி விடுகின்றோம். எனவே எமது ஆற்றலை வெளிப்படுத்த முடியாது போகின்றது. இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கோபம் நமக்கு வெளியில் இருந்து தூண்டப்படுகின்றது. யாரோ ஒருவர் ஏதோ ஒன்று எம்மை தூண்டி எம்மை அந்த தீய சக்திக்கு இழுக்கின்றது. அது ஒரு மற்றவர்களாக இருக்கலாம், அல்லது ஏதோ உலகில் நடைபெறும் இதன் செயல்களாக இருக்கலாம், எமது கடந்த கால வாழ்வின் அனுபவங்களாக இருக்கலாம். எதுவானாலும் எம்மை அந்த தீய சக்திக்கு இழுக்கின்றது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், மன்னித்து விட வேண்டும்.
மன்னித்து அன்பும் கருணையும். இப்பொழுது நமக்கு தூய ஞானம் இருக்கின்றது. ஒருவர் நம்மை கோபப்படுத்துகிறார் என்றால் அதை நாம் சாட்சி பாவ நிலையில் பொறுமையாக பார்க்கும் திறன் அவசியம். அப்படி பார்த்தால் அவர் ஏன் நம்மை கோபப்படுத்த முயற்சிக்கின்றார் என்று நமக்கு விளங்கும். ஏனென்றால் அவருக்குள் ஏதோ தீய சக்தி இருக்கின்றது, எம்மையும் அதுக்குள் இழுக்கின்றார். எனவே நிதானம் அவசியம். அன்பும் கருணையும் நிறைந்தவர்களாக எமது சுவாதிஷ்டானத்தை அன்பாலும் கருணையாலும் நாம் நிரப்பிவிட வேண்டும். அங்கு அமைதியை நாம் கொண்டு வர வேண்டும். சிறிது நேரம் நாம் சுவாதிஷ்டானத்தில் தியானிப்போம். சுவாதிஷ்டான சக்கரம் எமது கைகளில் கட்டை விரலில் முடிவடைகின்றது. இரு கைகளிலும் கட்டை விரலை கவனியுங்கள். மூலாதாரம் எமது மணிக்கட்டுக்கு சற்று மேல் உள்ள உள்ளங்கை பகுதி. மூலாதாரம், கட்டை விரல் எமது சுவாதிஷ்டானம். ஸோ இந்த இடங்களில் நீங்கள் ஒரு எரிவு அல்லது சூடு அல்லது கனம் இருந்தால் எமது அந்த சக்கரத்தை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதே அதன் அர்த்தம். அது லேசாக ஒரு மெல்லிய குளிர்ச்சியை உணர முடிந்தால் அது எமது சக்கரம் சமநிலைக்கு வர ஆரம்பித்து விட்டது என்பதே அதன் அர்த்தம். அங்கு குண்டலினி தாய் எமது சக்கரங்களை தூய்மைப்படுத்த ஆரம்பித்து விட்டார். அவற்றை சக்தியூட்டி வளமடைய செய்ய ஆரம்பித்து விட்டார் என்பதே அர்த்தம். ஸோ இப்பொழுது எமது நாபி சக்கரத்துக்கு செல்லுவோம். நாபியினுடைய எதிரி லோகம், பேராசை. எதிலும் பேராசை அந்த பேராசை நன்மை தராது. எனவே நாம் அறிவுபூர்வமாக நடந்து கொள்ள வேண்டும். நமக்கு எதிலும் சமநிலை அவசியம். எதையும் நாம் அதீதமாக போகக்கூடாது. சமநிலையில் மன அமைதி மற்றும் எமது உலக வாழ்வில் திருப்தி அவசியம். இந்த திருப்தியை, அமைதியை நாம் கொண்டு வந்தோம் என்றால் இவை பெருக ஆரம்பிக்கும். இந்த அமைதியும் திருப்தியும் வளர ஆரம்பிக்கும் நமக்கு. குடும்பத்தை நாம் அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அழகு என்பது அமைதியாக, திருப்தியாக, அன்பு கருணையோடு, சமநிலையோடு நாம் இவ்வாறு ஆரம்பித்தோம் என்றால் இது பெருக ஆரம்பிக்கும். வீட்டை அழகாக வைத்துக் கொள்ளலாம். பிளாஸ்டிக் பொருட்கள், தேவையில்லாதவை தவிர்த்து ஒரு கொஞ்சம் ஆனால் அழகாக வைத்துக் கொள்ளலாம். ஒரு கலைப்பொருட்கள், கலை வளம் நிறைந்தவை, அந்த அவ்வாறானவற்றை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். சில வேளை சொல்லுவார்கள் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸ் தரக்கூடிய பொருட்களை நாம் வீட்டில் வைத்திருக்கலாம். ஸோ இப்பொழுது யோகிஸ் நாம் இரு கைகளையும் ஏதோ ஒன்றுக்கு முன்னால் ஒரு கலைப்பொருளோ ஏதோ ஒரு படமோ எண்ணத்துக்கு முன்னால் நாம் இரு கைகளையும் வைக்கும் போது அதனுடைய நுண்ணதிர்வுகளை உணரக்கூடியதாக இருக்கும். ஸோ இவ்வாறு இருக்கும் போது எமது உலக வாழ்வில் தானாக ஒரு அமைதி வருகின்றது, ஒரு அழகு வருகின்றது, மன திருப்தி வருகின்றது. இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம், ஆசீர்வாதம். நமது நாபி சக்கரம். பவசாகரத்திலும் நாம் உண்மையாக, நேர்மையாக, ஒழுக்கம் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும்.
எனவே இப்பொழுது நாம் சிறிது நேரம் நமது நாபி பவசாகரத்தில் கவனத்தை வைப்போம். இப்பொழுது நமது கவனத்தை அநாகதம் இருதய சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம். இருதயத்துக்கு எதிரானது மோகம். மோகம் என்றால் பந்தம், பாசம், பிணைப்பு, ஆசை, மோகம். எதுவானாலும் மண் ஆசை என்றும், பொன்னாசை, பெண்ணாசை என்றெல்லாம் சொல்லுவோம். இந்த ஆசைகள், பந்தங்கள், எனது பிள்ளை, எனது வீடு, எனது கணவன், நான், இவை எல்லாம் நாம் கிணத்துக்குள் வாழும் தவளைகள் போல் ஒரு குறுகிய ஒரு சிறிய இருதயம். எமது இருதயம் சிறுமையாகின்றது. எமது இருதயத்தை நாம் விரிவடைய செய்ய வேண்டும். தன்னலம் இல்லாத அன்பு. இந்த தன்னலம் இல்லாத அன்பு என்பது என்ன? நாம் ஒன்றையும் எதிர்பார்க்காது அன்பு செலுத்துகின்றோம். நீங்கள் செய்து பாருங்கள். நமது வீட்டில் இருந்து நாம் ஆரம்பிக்கலாம், நமது குடும்பத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம். பிள்ளைகளிடமோ கணவன் மனைவிகளிடமோ எதையும் எதிர்பார்க்காது அவர்களுக்கு நாம் சமநிலையோடு நல்லதை செய்ய ஆரம்பிக்கலாம். சமநிலை அவசியம். நாம் மீண்டும் அளவுக்கு அதிகமாக போகக்கூடாது, அவர்களை பாதிக்கக்கூடாது. நாம் எமது அன்பு வளமடைய செய்யும் மாதிரி அவர்களுக்கு நாம் செலுத்தி பாருங்கள். அது மன திருப்தியை தரும், நமக்கு ஒரு ஆனந்தத்தை தரும். ஒன்றையும் எதிர்பார்க்காது. எதிர்பார்க்கும் போதுதான் பிரச்சனை வருகின்றது. இந்த அன்பு உண்மையில் அந்த பரம்பொருளில் இருந்து எமக்கூடாக பாயும் அன்பு. அதுவே உண்மை. எனவே நாம் ஒன்றும் செய்வதில்லை. நாம் நல்லது செய்யும் போது, இந்த தன்னலமில்லாத அன்பை நாம் காட்டும் போது நாம் ஒன்றும் செய்வதில்லை. உண்மையில் இது பரம்பொருள் எமக்குள்ளால் பாய்கின்றது. அதை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் அது எவ்வளவு ஒரு ஆனந்தத்தை உங்களுக்கு தரும், ஆனந்தத்தை எமக்கு தரும். இப்போ புல்லாங்குழல் பாருங்க. அந்த புல்லாங்குழல் சரியான இடத்தில் அந்த ஓட்டைகளை போட வேண்டும். வெறும் ஒரு குழல், உள்ளுக்குள் ஒன்றும் இல்லை. உள்ளுக்குள் ஏதாவது இருந்தால் இசை சரியாக வெளிவராது. நீங்கள் இந்த புல்லாங்குழலை, அந்த கருவியை நீங்கள் சரியாக அமைத்து விட்டால் அது ஒரு வெறும் குழல். இந்த உலகிலேயே மிகவும் மலிவான ஒரு வாத்திய கருவி, ஆனால் மிகவும் அதி உயர்ந்த வாத்திய கருவி. அதை ஒரு புல்லாங்குழலை வாசிக்கும் ஒரு அதிசிறந்த கலைஞனிடம் சென்று விட்டால் அவர் அதனூடாக இசையை வெளிப்படுத்துகின்றார். கலைஞனும் அவருக்கு நிறைய அவருக்குள் கலைத்திறன் இருக்கலாம், ஆனால் புல்லாங்குழல் இல்லாமல் அவரும் அதை வெளிப்படுத்த முடியாது. இருவரும் சேர்ந்து இசையை வெளிப்படுத்துகின்றார்கள். அந்த உலகம் இசையை அருமையான ஒரு இசையை பெற்றுக்கொள்கின்றது, ஆனந்திக்கின்றது. கலைஞன் அவரே அந்த இசையை வெளிக்கொண்டு வருபவர் புல்லாங்குழல் ஊடாக. புல்லாங்குழல் ஒன்றும் செய்வதில்லை, ஆனால் புல்லாங்குழல் மகிமை அடைகின்றது. இதுபோல்தான் நாமும் கருவிகள். பரம்பொருளிடம் நாம் சரணடைந்து விட்டால் அவர் எமக்கூடாக தன்னுடைய அன்பை இந்த உலகுக்கு வெளிப்படுத்துவார்.
நாம் ஒன்றும் செய்வதில்லை, ஆனால் நாம் மகிமை அடைகின்றோம். அனைவரும் எம்மை பாராட்ட ஆரம்பிப்பார்கள். எமது நடை, உடை, பாவனை, செயல்கள், ஒழுக்கம், எமது இவற்றை பார்த்து பிரமிக்க கூடிய ஒரு நிலைக்கு வருவார்கள். நிச்சயமாக மாற்றத்தை காண்பார்கள். எம்மை அப்ரிஷியேட் பண்ண, அதாவது எம்மை அட்மையார், எம்மை நல்ல நல்ல மனம் கொண்டவர்கள் அதை நிச்சயமாக அவதானித்துக் கொள்வார்கள், போற்றவும் செய்வார்கள். ஸோ இந்த தன்னலம் இல்லாத அன்பு இருதயத்தில் அவசியம். ஸோ இந்த தன்னலம் இல்லாத அன்பு எதால் வருகிறது என்றால், நாம் ஒரு தூய ஆத்மா என்றதை நாம் உணரும் போது நாம் இந்த பரமாத்மாவின் ஒரு துளி. ஸோ மற்றவர்களும் பரமாத்மாவின் ஒரு துளிகள். ஆனால் நாம் ஆத்ம விழிப்புணர்வு பெற்றுவிட்டோம். அதனால் இந்த உண்மை தெரிந்தவர்கள். மற்றவர்களுக்கும் ஆத்மா இருக்கின்றது, ஆனால் அவர்கள் அந்த ஆத்ம விழிப்புணர்வை பெறவில்லை. எனவே அவர்களுக்கு அந்த உண்மை தெரியாது. ஆனால் தெரிந்தவர்கள் நாம் அனைவரையும் சமமாக பார்க்கும் நிலை அவசியம். உண்மையில் நிற்க வேண்டும். எனது பிள்ளை பிழைவிட்டால் அது பிழை இல்லை, மற்றவனுடைய பிள்ளை அதே பிள்ளையை விட்டால் நாம் பெரிதாக தூக்கி பிடித்து பிரச்சனை எடுக்கலாம். இவையெல்லாம் தவறானது. என்றால் எமது பிள்ளைகள் பிழைவிட்டாலும் அந்த நேரத்தில் நாம் பக்குவமாக அதை திருத்த வேண்டும். ஸோ அந்த சமமாக பார்க்கும் திறன், அந்த சமமான அந்த தன்னலமற்ற அன்பு, ஞானம் மிகவும் அவசியம் நமது இருதயம் வளமடைவதற்கு. எனவே இந்த பந்த பாசங்களில் இருந்து நாம் விடுபடுகின்றோம். நாம் ஆத்மாவாக அந்த நிலையில் இருக்கின்றோம். அந்த நிலை, எனவே அந்த பற்றுதல் நமக்கு இதுவே பற்றற்ற நிலை. நாம் காடுகள் இமயமலை கண்டு துறந்து ஓடுவதல்ல, நாம் குடும்பத்தில் இருந்து கொண்டே பற்றற்ற நிலையில் இருப்பது என்னவென்றால், நாம் ஆத்மா என்ற அந்த உண்மை நிலையில் இருக்கும்போது அனைவரும் வளமடைகின்றார்கள். அனைவரும் அந்த நிலையே மற்றவர்களை சரிப்படுத்தும். சிறிது நேரம் நமது இருதயத்தில் சிறிது நேரம் தியானிப்போம். இப்பொழுது விசுத்தி சக்கரம் என்று நாம் பார்த்தோம். அதற்குரிய தெய்வீகம் வந்து ஸ்ரீ ராதா கிருஷ்ணா. ஸோ அவர் எவ்வாறு அழகு நிறைந்தவர், அனைத்தும் அழகு. ஸோ நமது விசுத்தி சக்கரத்தில் நமது தொடர்பு, நாம் இறைவனோடு ஆன தொடர்பு, இறை சக்தியோடான தொடர்பு, நாம் எமக்குள் எம்மோடு தொடர்பு, எம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தொடர்பு நமக்குள் இருக்க வேண்டும். நான் யார் என்பது நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் எம்மோடு தொடர்பாக இருக்க வேண்டும். மற்றவர்களோடு ஆன தொடர்பு, இயற்கையோடான தொடர்பு, இவை அனைத்தும் அழகானவையாக இருக்க வேண்டும். ஆத்மாவின் அழகை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும். நான் இந்த பரபிரம்மத்தின் ஒரு அங்கம். ஒவ்வொருவரும் ஒரு அங்கம். நான் தனித்தவன் அல்ல, தனித்து வாழ முடியாது. மற்றவர்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். நாம் உலகின் ஒரு பகுதி. எனவே பொறாமை இங்கு விலகுகின்றது. அது விசுத்தி சக்கரத்துக்கு எதிரி பொறாமை, போட்டி. சும்மா எடுத்ததுக்கெல்லாம் போட்டி, பக்கத்து வீட்டில் போட்டி, இது வந்து ஒரு டோர்ச்சரை, அதாவது நமக்கு ஒரு சுதந்திரத்தை தருவதில்லை. இருதயம் ஒரு சுதந்திரம் இல்லை, தலையில் ஒரு சுதந்திரம் இல்லை. எப்பொழுதும் ப்ரெஷர், போட்டி, இவற்றை நாம் விட வேண்டும். எவ்வாறு? நான் இந்த பரபிரம்மத்தின் ஒரு அங்கம், மற்றவர்களும் அதே அங்கம்.
நல்லவற்றில் போட்டி போடுவோம். ஒருவர் நல்ல குணம் இருந்தால் அடே அவர் நல்ல குணம் இருக்கிறார், அவரை போல் நானும் இருக்க வேண்டும் என்று நாம் போட்டி போடலாம். நல்லவற்றில் போட்டி போடலாம். ஸோ இவ்வாறாக நாம் இந்த எதிரிகளை ஆள முடியும் மிக இலகுவாக இந்த தியானம் மூலம். இது தானாக நமக்கு கிடைக்கின்றது என்றால் குண்டலினி அன்னையே அனைத்தையும் செய்கின்றார். ஒவ்வொரு நாளும் தியானத்தில் சுழுமுனை நாடி வழியாக மேலெழும் போது ஒவ்வொரு சக்கரத்தூடாகவும் வெளிவரும் போது அந்த சக்கரங்களை ஒளியூட்டி ஊட்டமளித்து சக்தி கொடுத்து வெளிவருகின்றார். எனவே இந்த மாற்றங்களை நாம் சிறிது சிறிதாக காணலாம். இடைக்கிடை இந்த குணங்கள் எட்டி பார்க்கலாம். ஆனால் நாளடைவில் அவை முழுமையாக மறைந்துவிடும். ஏனென்றால் நமக்கு அந்த உண்மை தத்துவம் புரிந்துவிட்டால் அனைத்தும் தானாக வேண்டாதவை அனைத்தும் மறைந்து விடுகின்றது. அவை அனைத்தும் ஒரு மாயை. ஸோ இப்பொழுது அது விசுதி சக்கரத்தில் சிறிது நேரம் தியானிப்போம். தாயே, எனது அனைத்தும் ஆத்மாவின் நற்பண்புகளை வெளிப்படுத்துவதாக இருக்கமே எனக்கு அருள் புரியுங்கள். எனது நடை, உடை, பாவனை, பேச்சு அனைத்திலும் இப்பொழுது நமது ஆக்கிய சக்கரம் மதம் என்பது ஆணவமே நமது ஆக்கியாக்கு எதிரி. அதாவது இரண்டு மமகாரம், அகங்காரம். நமது மனக்கட்டுப்பாடுகள் மற்றும் அகங்காரம். சுயமரியாதை அவசியம். சுயமரியாதை என்றால் என்ன? நானே எனக்கு குரு. நான் என்னை நன்கு அறிவேன். நான் என்னை நன்கு அறிந்து எனது பிழைகளை நான் எதிர்கொள்வேன். தப்பி ஓட மாட்டேன். அதை மெதுவாக எனக்குள் ஒளித்து வைத்துக் கொள்ள மாட்டேன். திறப்பேன். எனக்குள் ஏதாவது வேண்டாதது வந்துவிட்டால் ஒரே ஒருவருக்கு நாம் ஒளிவு மறைவின்றி எம்மை திறந்து விடலாம். எங்கும் நிறைந்திருக்கும் இந்த பரம்பொருள் இறை சக்தி, இந்த அன்பு சக்திக்கு எம்மை திறப்போம். சொல்லுவோம், இது எனக்குள் இருக்கிறது, எனக்கு வேண்டாம். அவ்வளவுதான். ஸோ அவ்வாறு நாம் எதிர்கொள்ளும் போது நாமே எம்மை வளம்படுத்தி வழிகாட்டுகின்றோம். அதுவே எமது சுயமரியாதை. ஸோ இங்கு ஆணவத்துக்கு இடமில்லை, மனக்கட்டுப்பாடுகளுக்கு இடமில்லை. மற்றவர்களை நாம் மதிக்கின்றோம். இப்பொழுது நமது கவனத்தை சஹஸ்ராரத்தில் வைப்போம். இந்த 6 எதிரிகளையும் நாம் கையாளும் திறன் நமக்கு வந்துவிட்டால், குண்டலினி அன்னை மூலம், தியானம் மூலம் வந்துவிட்டால் சஹஸ்ராரம் வந்து நிர்விசார சமாதி. விசாரங்கள், மனதில் எந்த விசாரமும் இல்லை. விசாரம் என்றால் மனதில் எந்த எண்ணங்களோ தாக்கங்களோ பயமோ கவலையோ இல்லாது நமது மனம் முழுமையாக விடுதலை அடைகின்றது. அடைந்து ஒரு சுதந்திரமான ஒரு அமைதி நிலை. இதுவே நிர்விசார சமாதி நிலை, தியான நிலை, ஆத்ம நிலை, யோக நிலை. இந்த யோக நிலை அவசியம் நமக்கு. இதில் சிறிது நேரம் தியானிப்போம். தலையுச்சி நன்றாக தளர்வடைந்து குளிர்ச்சியை உணர முடிகின்றதா? இருகைகளில் குளிர்ச்சியை உணர முடிகின்றதா என்று பாருங்கள். மனம் அமைதியாக இருக்கின்றதா என்று பாருங்கள்.
இப்பொழுது ஸ்ரீமாதஜியின் உரையை நாம் கேட்போம். இந்த உரைகளும் எம்மை தியான நிலைக்கு எடுத்துச் செல்லும். எனவே இரு கைகளையும் திறந்து கவனத்தை தலை உச்சியில் எமது பிரம்மராந்திரத்தில் வைத்து கண்களை திறந்து நாம் பார்க்கலாம். ஏனென்றால் அந்த உரை தமிழாக்கம் இருக்கின்றது. எனவே அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்பொழுது நாம் அந்த உரையை கேட்போம். Want to get out of Sahaja. Take out their husbands or take out their wives or want to live away and want to be non-collective. So you have to kill. There are Shadripus, there are 6 enemies human beings have. But in the modern times they have multiplied, I think. The first one is the lust. Kill your lust. The lust that is today finishing the West more than the greed. So first is kill your lust. Then kill your anger. There are certain people who have a built-in response that as soon as they see somebody, they get into anger. If a white man sees a black man, he gets into an anger. A black man sees a white man, he gets into anger. That's right. I mean, God has made all kinds of skills. So life would be boring if you all had the same parts, skills, all of you looking the same. So he has made different types of beautiful people. But this anger can come from any source. This is what it is when you kill anger. Actually, you kill all your connections with the past, the responses, the conditionings you have had. Then the vanity that people have. I find it much more when I go to places where people call themselves bureaucrats, or they are in charge, like matrons, telling people what to do this, do that, do that. This is the Krishna's finger. Using Krishna's finger on others. The vanity. The vanity that you are perfect. You are perfect. Nothing wrong with you. You are the best people. English think they are the best. Germans think they are the best. Italians think they are the best. Or say, the best of all are the Switzerlanders, Swiss people.
vanity, this false, has to be cut out. What have we achieved by being a certain nation? Let us see. What have we contributed? Belonging to a certain country. Those who only belong to the kingdom of God have achieved something. The rest of them are useless people, just finding some way to fight each other, to denounce others. And vanity is just like a balloon. If somebody just puts a pin into it, the whole thing, balloon will collapse. Then the worst of all is jealousy. And that is among Indians. Indians are very big jealous spots. Especially the Indians who are again in the government and the politics. But otherwise also there are jealousy. They'll always complain about other people and will be jealous. And also in the West, people are quite jealous, I must say. They are jealous of things which is most surprising. One day I was going in the car and one gentleman was very furious for nothing. So the another one tells me they are jealous because you are sitting in a Mercedes car. I said, but that's not mine, that's my husband's, you see. What is there to be jealous because I'm sitting in a Mercedes car? I mean, this is being a very stupid, nonsensical thing. But still I can't believe you can be jealous of somebody because he has a Mercedes car. What does it matter? To me, it's a foreign idea. Absolutely can't understand. But there are stupid things like that. I can only understand one jealousy, that is between husband and wife, little bit. Then the fifth thing that he asked us to kill is the attachment. Very important. This is my child, this is Indian also, more Indian. This is my cousin, this is my brother, this is my fiancé, this is my wife. Also in the West, the other way around is that they do not care for their children. They do not care for their mothers. They do not care for their fathers. They do not care for anyone whatsoever, but for themselves. That comes from the last one, is called as the greed. Now when you have greed, you don't care for anybody, you just want to have everything from another person. You want to grab another person of everything. Whatever another person has, you want to have it. But when you don't want to have it, everybody wants to give you it. That's my case. I'm very afraid to say even that this is nice, because immediately tomorrow I'll find it in my house. So this greed is the one which has done such a harm to the whole world. People have gone into great dominations and on other countries. For what? For these diamonds and nonsensical things like that. They have ruined their own lives, the progenies after progenies they have ruined. All their cunning they have used to ruin so many nations just to put them one against another, creating problems, doing all kinds of intrigue. Just for what? For greed. Which is
absolutely like cancer. Doesn't allow anybody else to exist. And then you start eating yourself out. It's a disease, I think, greed. And with that goes the miserliness. People become miserly. After all, the money that accumulates, the things that accumulate in your house, what happens to that? You want to use that. What's the matter with this one? No. Try to be, not to be, I've told you, otherwise I'll ask you to go out, alright? Concentrate. So what happens to the people who are greedy? They become miserly. They can't enjoy life. They cannot spend money because the greatest joy is in giving things to others, no doubt about it. And they cannot give any joy to anyone. They cannot create anything for the future progeny to see. So what happens to them? Their children, when they come in, they become wasters. They waste all that. They lead a wasteful life. They get into wrong things and ruin themselves. So their children are born become miserly. So the vicious circle starts moving. He has said, kill all of them. These are your six enemies. Now the contradiction, again, people use. About Sri Krishna. In so many other ways, that it is surprising that not only Christ, not only Muhammad Sahib, not only Lao Tse, not only Sri Rama, but even Krishna was misused by his followers. He is the one who is Tatastha. The one, Tatastha means who stands on the banks of the attention and sees everything. Who watches everything. He is the one who is the witness. We describe Sakshi Rupena Sansita. He becomes a Sakshi, a witness. That's what he has said. It's a play. It's a play. But in the name of Krishna, you find all kinds of absurd things people do. They make dramas, they become Krishnas, they have flutes, they make people befool them, make money out of it, or they sell books on the street. Like if you go to South Hall, you'll find so many Westerners wearing funny dresses going around asking for alms from Indians. And Indians say, oh, look at that, these beggars, you see, they have come to get some. Let us give them some money. So the contradiction of Krishna's life is such a miserable thing. It's such a absurd thing that it hurts me to see how such a great incarnation was misused in this world by human. If there was anything lacking in that incarnation was this, that he did not give realization to people. But he did talk about it. He said about it, talked of meditation. He did all that was needed to put the stage. But what is the result? All his incarnation was misused. Throughout Gita, if you read, you'll be amazed how people have changed Gita and its writings also. Same in the Bible and same in the Quran. Things that they could never have said it.
How could they have said it? It's a surprise. Impossible. Because they cannot contradict themselves. For example, Gita is written by Vyasa, who was an illegitimate child of a fisherwoman. But in the Gita it is written that your caste is determined by your birth. How can it be? A one who is a son of an illegitimate son of a fisherwoman, how can he say like that? See the contradiction. Same in the Bible, same in the Torah, same in the Quran. In all these books, all these people have tried to play a very nasty role by changing them. But you can find it out. Luckily, whatever they may try, the truth comes out in this manner, and you can prove it that whatever you are saying is wrong. Cannot be. The one Vyasa who wrote was the son of a fisherwoman, and how can he say that Brahmins are the highest when he is not born as a Brahmin? And to say that your caste Brahminism comes from your birth, from your rebirth. Only the little bit rebirth. This is how they interpreted Gita in various ways, in such contradictory manners. His whole writings or sayings could not be changed, of course. They could not change it. But wherever they wanted to put their own style, they did it. Because ultimately it went into the hands of the Brahmins, who were not really Brahmins. They were the people who were Shudras, because they were not even realized souls, and behaving in such a dirty manner, they should not be called as Brahmins. But it went into the hands of so-called Brahmins, and they misinterpreted it. Same thing with Bible. It went into the hands of horrid people. Mr. John said something which was sensible, all right. But what about the other fellow, Paul? He comes in and spoils everything. Then comes Augustine. He spoils everything. Why? Because they are devils. There is an evil force. This theory that there is no evil force is a wrong theory. It doesn't exist. There is an evil force. And don't play into the hands of evil force even this much. And that was clearly told by Sri Krishna. But even there, the contradictions can come. Like, if you are a Krishna Bhakta, then if you just start running on the street, Krishna, 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 like that, then you are a celebrity. Or like a madcap, go on, Krishna, 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 like that. Or else, going worse than that is, some people say we are Krishnas. Like this horrible Rajneesh did. And he said he used to make the women naked, so I'm making the women naked. I started wondering, when did Krishna make women naked? When he was a little boy, less than 5 years of age. Used to climb up on the trees. And the ladies used to take their bath in the river Yamuna. So he used to hide their
clothes just to raise their kundalini and see how it works. At the age of 5 years, what does a child understand? This horrible fellow, was he 5 years of age when he was doing this nonsense? Using Sri Krishna's name like this. And when he used to break the pictures of these gopis, what was he doing? He was doing Kundalini awakening. Because the gopis were taking out the water from the river Jamuna, which was vibrated by Radha, and he used to break them on the back so that the water would fall on their Kundalini and they would get their realization in this lifetime. That's what? His purification. But first thing they will do is to separate Sri Krishna as a child and Sri Krishna as the one who talks to Arjuna. Very nice. So there is no relevance. And use him the way you want. It's a very common thing that people start talking about Sri Krishna as if he's in their pocket, or they are the writers of Gita. Like we have in the churches, those bishops and things who drink a lot and then they take out their Bible and start reading upside down. All these priest class, whether this belongs to this or to that, all of them are hypocrites of the worst type. Just money-spinning people. Even Indian temples, which are not far-fetched, are ruined. All the ganja and all that is sold in Indian temples. All these popes and all these people are doing something that is never expected. Imagine they make a kind of a wine called Benedictine in your Vatican. Can you imagine such a nonsensical thing like that? Tomorrow they'll open a beer bar. I won't be surprised. So we come to a position to understand that all those people who talk of these great incarnations and profess a religion are all hypocrites. There's no religion there. Simple people who believe these hypocrites because they're so simple, so innocent. These cunning, greedy devils who started these religions, exploited these simple people, used them for making temples, churches, mosques. They have no religion within them. How can they talk of God? Their life is so impure. So we have to start our own innate religion. Our own spontaneous, natural religion, which is the human religion, which is the Vishwa Nirmaladhara. One that will give you the inner assent, not just talk, no hypocrisy. And all that which goes with religion to malign the names of these great incarnations has to be brought to the light for the people to see this nonsense that has been eating into our societies, eating into our families, eating into our children has to go away. Yada yada hi dharmasya. Whenever the religion
Dharma doesn't mean this nonsensical religion. Falls down. That time, Paritranaya sadhuna, to save the sadhus, the seekers, Paritranaya sadhunam, vinashaya cha dushkatam, and to destroy all these devils, I take my birth again and again. Sambhavami again. Yuge, every yuga I take my birth. And this is what is an incarnation. You must be very fortunate people that now you can see the cunning of all these devils and can exist into that purity, into that benevolence, the hita, which was promised by Sri Krishna. He never told lies. What he told was the truth. He was truth. But those who tried to use him had to take course to something which was falsehood, hypocrisy and cunning. But that in no way should stop the truthful people from getting to reality. May God bless you. இப்பொழுது நாம் கேட்ட மதுராஷ்டகம் தமிழில் நாம் கேட்டோம். இப்பொழுது அதை சமஸ்கிருதத்தில் கேட்போம். கேட்டு இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். अधरं मधुरं वदनं मधुरं नयनं मधुरं हसितं मधुरं हृदयं मधुरं गमनं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं वचनं मधुरं चरितं मधुरं वसनं मधुरं वलितं मधुरं चलितं मधुरं भ्रमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं वेणुर्मधुरो रेणुर्मधुरः पाणिर्मधुरपादौ मधुरौ नृत्यं मधुरं सख्यं मधुरं मधुराधिपतेरखिलं
मधुरं गीतं मधुरं पीतं मधुरं भुक्तं मधुरं सुप्तं मधुरं रूपं मधुरं तिलकं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं कर्णं मधुरं तरणं मधुरं हरणं मधुरं रमणं मधुरं वमितं मधुरं शमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गुञ्जा मधुरा माला मधुरा यमुना मधुरा वीची मधुरा सलिलं मधुरं कमलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गोपी मधुरा लीला मधुरा युक्तं मधुरं मुक्तं मधुरं दृष्टं मधुरं शिष्टं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गोपा मधुरा गावो मधुरा यष्टिर्मधुरा सृष्टिर्मधुरा दलितं मधुरं फलितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरम् इति श्रीमद्वल्लभाचार्यकृतं मधुराष्टकं सम्पूर्णम्. இப்பொழுது நாம் குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசமிட்டு நமது தியானத்தை முடித்துக் கொள்வோம். முதலாவது தடவை ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். கைகளை மெதுவாக கீழே கொண்டு வந்து இரண்டாவது தடவை உள்ளந்தண்டு வழியாக கொண்டு சென்று இரண்டாவது முடிச்சு, கைகளை மெதுவாக கீழே கொண்டு வந்து மூன்றாவது தடவை 3 முடித்துக்கள் போட்டுக்கொள்வோம். 1 2 3. கைகளை மெதுவாக கொண்டு வந்து கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ரார. இரு கைகளையும் கூப்பி நாம் நமக்குள் இருக்கும் அனைத்து நற்பண்புகள், மற்றவர்களிடம் இருக்கும் அனைத்து நற்பண்புகளையும் வணங்கி ஸ்ரீ மாதாஜிக்கு எமது இதயபூர்வமான அனந்த கொடி நன்றிகளை தெரிவித்து இன்றைய தியானத்தை நாம் முடித்துக்கொள்வோம். ஃபேஸ்புக் மற்றும் ஜூம் வழியாக இணைந்த அனைத்து அன்பர்களுக்கும் எமது அன்பான நன்றிகளும் வணக்கங்களும். உங்களுடைய கருத்துக்கள் சாட் மூலமாக நீங்கள் தரலாம். ஜூமில் இருப்பவர்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம்.